அப்போ அந்த மாமிச வியாபாரி சொல்கிறாரு, இல்லை இல்லை, எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் வந்து இல்லை, எங்கள்கிட்ட அவ்வளோ மேன் பவரும் வந்து இல்லை, எங்களால் கொண்டு போய் உங்கள் வீட்டிலலாம் டெலிவரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் முத்துது. அப்போ இந்த பக்கத்தில் இருந்த வயதானவர் வந்து சொல்கிறாரு, தம்பி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்கும்போது அவர் ஒரு இடத்த சொல்கிறார், இந்த இடத்துல என்னோடய வீடு இருக்குன்னு. இப்போ இந்த வயதானவர் சொல்கிறாரு, சூப்பர், ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்றாரு. இப்போ இந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சார் எதுக்கு நல்லதாக போச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்றாரு. அப்போ அந்த வயதானவர் சொல்கிறாரு, இல்லை, நான் என்னோடய வீட்டுக்கு போகிற வழியில் தான் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் பொதியலையும் சேர்த்து நானே கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படியா, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவர் அந்த 2 பொதியலையும் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. இந்த இளைஞனும் கையை வீசிக்கிட்டு வந்து அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் வீட்டில் போய் நின்ன உடனே அந்த இளைஞன் கையில் இந்த பொதியலை அந்த வயதானவர் வந்து கொடுக்குறார். கொடுத்த உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு, கையிலேருந்து ஒரு காசை எடுத்து, பணத்தை எடுத்து இந்த வயதானவர் கையில் கொடுக்குறார். வயதானவர் கையில் கொடுத்த உடனே அவர் சொல்கிறாரு, எனக்கு இது வேண்டாம், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறார். இவனுக்கு வந்து பெரிய அவமானமாயிருது இந்த இளைஞனுக்கு. இவன் என்ன பண்ணுறான், திரும்ப வந்து இந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த மாமிச வியாபாரிக்கிட்டே போகிறான். எப்போ நான் இந்த பொதியலை கொண்டு போக மாட்டேன்னு சொன்னப்போ எனக்காக ஒருத்தர் இந்த பொதியலை கொண்டு வந்தார் இல்லையா, அவர் யார் அப்படின்னு வந்து கேட்கும் போது அவர் தான் நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கிற ஜட்ஜ் ஐயா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவனுக்கோ பயங்கர ஷாக்கு இந்த இளைஞனுக்கு. என்னது, நம்ம புதுசாக வந்திருக்கிற ஜட்ஜ் ஐயாவா, அவர் எதுக்கு என்னுடைய மாமிசத்தை வந்து கொண்டு வரணும், எனக்கு அவர் புத்தி மூட்டுறதுக்காகவா, எனக்கு மாறலை சொல்லித்தர்றதுக்காகவா, எனக்கு புத்தி சொல்கிறதுக்காகவா அவர் இப்படி பண்ணார் அப்படின்னு வந்து கேட்கும் போது இல்லை இல்லை, அது அவரோட வேலை இல்லை. அவர் வந்து சொல்கிறாரு, அவர் எல்லார்கிட்டையும் வந்து கருணையோடு இருக்கணும், எல்லார்கிட்டையும் வந்து கைண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நீதிபதி, ஒரு ஜட்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறார். இந்த ஸ்டோரியை நான் இங்கே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட அலுமினிஸ் வந்து ஒமானில் இருக்காங்க, யுஎஸில் இருக்காங்க, இங்கிலாண்டில் இருக்காங்க. நீங்களும் நாளைக்கு அலுமினிஸ் ஆகி எந்த ஊரில் இருப்பீங்க, எந்த நாட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறது தெரியாது. கருணைக்கு காசு தேவையில்லை, எங்கே போனாலும் வந்து கருணையோடு வந்து இருங்க. இந்த உலகம் உங்களை கைகூப்பி கண்டிப்பாக வந்து வரவேற்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ பி கைண்ட் டு த என்டையர் ஹியூமன் கைண்ட். ஹியூமன் கைண்டிலே கைண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அப்போ நம்ம வெறும் ஹியூமனாக மட்டும் இருக்கக்கூடாது, ஹியூமன் கைண்டாக இருக்கணும். ஸோ பி கைண்ட். அல்லாஹ் வந்து தன்னுடைய அர்ஷில் வந்து எழுதியிருப்பானா, என்னுடைய கருணை என்னுடைய கோபத்தை மிஞ்சியது அப்படின்னு எழுதியிருப்பானா. அல்லாஹ்வுடைய ஒரு சாயலில் தான், அல்லாஹ்வுடைய முகச்சாயலில் தான் நம்ம எல்லாருமே படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளும் அந்த ஒரு சிஃபத்தை எடுத்துக்கிட்டு நம்மளும் அதை பின்பற்ற வந்து ட்ரை பண்ணலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.